குற்றாலம் விடுதியில் காதலியுடன் தங்கியிருந்த இளைஞர் மர்மமான முறையில் இறந்த சம்பவத்தில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக விடுதி உரிமையாளர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். திருப்பூர் மாவட்டம் புளியம்பட்டியைச் சேர்ந்த பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர் கார்த்திக் ராஜும் கோபிச்செட்டிப்பாளையத்தைச் சேர்ந்த ரூரகாவும் காதலித்து வந்துள்ளனர். கடந்த 31ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்திற்கு வந்த காதல் ஜோடி அங்குள்ள விடுதியில் அறை எடுத்து தங்கினர். இந்நிலையில் கடந்த 2ஆம் தேதி விடுதியில் தூக்கில் தொங்கியபடி கார்த்திக் ராஜ் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். இது தொடர்பாக கார்த்திக் ராஜின் குடும்பத்தினர் காவல்துறையில் புகார் அளித்தனர். கார்த்திக் ராஜ் ஆவண கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் இவ்விவகாரத்தில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். இல்ல லாட்ஜ் மேலாளரோ யாருமே எங்களுக்கு தெரியப்படுத்தல. உங்க பையன் மப்புல படுத்துட்டு இருக்கிறான்னு தான் சொல்றாங்க. என் தம்பி குடிக்க மாட்டான், அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா 8 பாட்டில், ஒவ்வொரு பாட்டிலும் விதவிதமா இருக்குது. இப்ப குடிக்கணும்னு முடிவு பண்றோம், ஒரே பிராண்டா தான் குடிப்பான். அவன் குடிக்கல. இதுல இருந்தே அந்த இது தெரியுது. ஆனா காவல்துறை நல்ல முடிவு எடுக்கணுங்க. ஃபேன்ல என் தம்பி தூக்கு போட்டான்னு சொல்றாங்க. ஃபேன்ல தூக்கு போட்டிருந்தா அந்த இது அறுத்து எடுத்திருக்கிறாங்க. மீதி பிட்டு மேலதான் இருக்கணும். ஃபேன்ல மாட்டின ஒரு மணம் மேலதான் இருக்கணும். அது இல்ல, சுடிதார் அந்த சால்ல போட்டதா சொல்றாங்க. சால்ல எல்லாம் அவுத்து கீழே போட்டிருக்காங்க. அந்த ரூமாவே கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க. பாட்டில் உடைச்சதுக்கான ஒரு இதுவுமே இல்லை. என் தம்பியோட மரணத்துக்கு நல்லா தீர்ப்பா சொல்லுங்க. இதற்கிடையே வழக்கில் புதிய திருப்பமாக இளம்பெண் ரூரகாவுக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளதாக விடுதி உரிமையாளரான ராஜபாளையத்தை சேர்ந்த ஜலாலுதீன், சங்கரன் கோவிலை சேர்ந்த விடுதி ஊழியர் கருப்பசாமி ஆகியோர் போலீசார் கைது செய்தனர். கார்த்திக் ராஜின் உடற்கூறு ஆய்வறிக்கை வந்த பிறகே அவரது மரணம் குறித்த முழுமையான தகவல் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.